தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள், காணொளிக்குள் அழைத்துச் செல்கின்றேன். கதிரலை பட்டிமன்றம் தமிழால் புது விதி செய்வோம் என்கின்ற தூர நோக்கு சிந்தனையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது கதிரலை பட்டிமன்றம். முற்றுமுழுதாக கதிரவெளி கிராமத்தினுடைய கலைஞர்களை உள்ளடக்கிய இந்த பட்டிமன்ற குழுவானது எதிர்காலத்தில் கிராமம் கடந்து பிரதேச அளவிலே திறமையாளர்களை உள்ளித்து மேலும் இந்த பட்டிமன்றத்தை விஸ்தரிக்க எண்ணியிருக்கிறது. ஆம், முதலாவது கன்னிமடையில் நிகழ்த்தப்பட்ட பட்டிமன்றத்தின் போதான காட்சிகளைத்தான் நீங்கள் அவ்வப்போது பார்த்து கொண்டு வருகிறீர்கள். எல்லாம் வல்ல காளியம்பாளின் ஆசீர்வாதத்தோடும் உலகிலுள்ள அத்தனை மொழிகளையும் வாசி, உலகிலுள்ள அத்தனை மொழிகளையும் வாசி, ஆனால் தமிழை மட்டும் மூச்சோடு சுவாசி என்று கூறி இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தினையும் கூறி இங்கு வருகை பட்டிமன்றத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற அத்தனை அறிஞர் பெருமக்களையும் கைவணங்கி, குறிப்பாக நான் பட்டிமன்றத்தில் வாதாடுவதென்பது 3 பேருடன் தான் வாதாட வேண்டிய நிலையை நான் அப்போது யோசித்திருந்தேன். ஆனால் தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் நான் 4 பேரோடு வாதாட வேண்டிய நிலை இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அந்த அணியில் இருந்து பேசிய சத்னலிங்கம் ஆசிரியர் அவர்களும் தம்பி சத்யராஜ் அவர்களின் பேச்சை கேட்டு எங்களுடைய நடுவர் அப்படியே போய்விட்டார். குறிப்பாக நான் கூறிக்கொள்ள வேண்டிய முதலாவது விடயம் என்பது, தொலைபேசி பாவனையால் மாணவர்களுடைய கல்வி வளர்கிறதா தளர்கிறதா? நான் சொல்கின்றேன் வளர்கிறது. அதற்கான ஆதாரங்களை நான் இப்ப நடுவர் அவர்களுக்கு கூறி, நடுவர் என்ற பக்கம் இழுக்கிறது பெரிய சவாலாக இருக்கு எனக்கு. குறிப்பாக நடுவர் அவர்களே, சத்குணலிங்கம் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் கூறியதை பார்த்து நான் என்னுடைய போனை தலையை சுத்தி கடலில் எறிவோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். அவ்வாறு ஆணித்தனமாக கூறிவிட்டார்கள். ஆனால் நான் கடலில் தூக்கி எறிந்த பிறகு வருகின்ற பிரச்சனைகளை சொல்லவா? நாளைக்கு என்னுடைய மகனுக்கு எத்தனை மணிக்கு வகுப்பு, எத்தனை மணிக்கு என்னுடைய மகன் அந்த பாடங்களை எழுதி கொண்டு செல்ல வேண்டும், அடுத்த மாணவனுக்கு முன்பள்ளியிலே என்ன விடயங்கள் நடக்க போகின்றது, என்ன பாடம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு செல்லலாம் என்பதனை நான் கடையில் தூக்கி எறியப்பட்ட போனில் இருந்து பெற்றுக்கொள்வதா, இவர்கள் எனக்கு கூறுவதா? எனக்கு தகவலை யாரு தாரது? அரக்கன் என்று இலகுவாக கூறிவிட்டார்கள். ஆனால் நான் சொல்கின்றேன், பாரதி கண்ட நவீன பெண் யார்? கூறுங்கள் நடுவர் அவர்களே. பாரதி கண்ட புதுமை பெண் தற்காலத்தில் யாரை சொல்லலாம்? நான் சொல்கிறேன், என்னுடைய கைபேசி. ஓம், அழகான நவீன புதுமை பெண் கல்வியை அழகாக பெற்றுக் கொள்ளலாம். கல்வி என்பது என்ன? ஒரு தகவலை நாம் பெற்றுக்கொண்டு அந்த தகவலை பரீட்சையில் வெளிக்காட்டுகின்ற போது எனக்கு அதற்குரிய மார்க் கிடைக்கின்றது. அதை வைத்து நான் வாழ்ந்து கொண்டு போகின்றேன். அவ்வாறான தகவலை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு எது உதவுகின்றது என்றால் இந்த கைத்தொலைபேசி. குறிப்பாக நான் கூறுகின்றேன், சிறுவர்கள் எல்லாம் இப்ப 3ஆம் தர 4ஆம் தரத்தில் கற்கின்ற மாணவர்கள் போனை பார்க்கின்றார்கள் கெட்டு போகின்றார்கள் என்று நீங்க கூறுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் இப்போது இருக்கிற பெண்கள் போனை பார்க்கின்றார்கள், இப்போது இருக்கின்ற மாணவர்கள், அப்போது இருந்த மாணவர்கள் ஏன் போன் பார்க்கவில்லை? 60 வயதுக்கு மேற்பட்ட இல்ல ஒரு குறிப்பிட்ட வயதை குறிப்பிட்ட பாட்டிமார்கள் அழகாக முத்தத்திலே வைத்து கதை கூறியார்கள். இப்போது இந்த அரங்கிலே நான் சவால் விடுகிறேன், ஒரு பாட்டி ஒரு சிறு பிள்ளையை வைத்து ஒரு கதை கூறுங்கள், என்னுடைய தொலைபேசியை நான் தூக்கி வெளியிலே எறிகின்றேன். அந்த பாட்டி நிறைவேற்றாத விடயத்தை என்னுடைய தொலைபேசி நிறைவேற்றுகின்றது என்றால் நான் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கு. அடுத்ததாக நான் கூறுகின்றேன், மாதா பிதா குரு தெய்வம். அடுத்த கட்டமாக நாங்கள் ஒன்றை கொண்டு இதற்குள் இணைக்கணும் என்ற இதை இணைக்கலாம் நடுவர் அவர்களே.
அழகாக நினைக்கலாம். கூகுள் மாதா பிதா குரு தெய்வம் கூகுள். ஏன் நான் கூறுகின்றேன் மாதா பிதா குரு தெய்வம்? அந்த என்ன தகவலை நம்மளுக்கு மாணவர்களுக்கோ இந்த சிறு பிள்ளைகளுக்கோ கொடுக்கின்றார்களோ அந்த விடயத்தை என்னுடைய கூகுள் தருகின்றது. அதனால் நான் பாவிக்கின்றேன் என்னுடைய நடுவர் அவர்களே. அடுத்ததாக நான் கூறுகின்றேன் என்னுடைய போன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். இதை நீங்க மறக்கலாமா? அடுத்த கட்டமாக அதாவது செயலி இது தவறானது. ஆனால் அப்பாக்கள் போன்ற அப் இருக்கின்றது இந்த போனில். அதை பயன்படுத்துகின்ற மாணவர்களுக்காகத்தான் நான் பேசுகின்றேன். குறிப்பாக தச்சலாக குருகுலம் அரிச்சுவடி இணைய அரிச்சுவடி இவ்வாறு ஆன இணையதளங்கள் அப்பாக்கள் போல மாணவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றதை இந்த எதிர்த்தரப்புவாதிகள் மறந்து விட்டார்களா இல்லை எதையாவது சொல்லி நடுவரை இழுத்துக் கொள்வார்களா என்கின்ற இந்த சந்தேகம் எனக்கு இறுதி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. நடுவர்களே, குறிப்பாக நடுவர்களே அழகாக பாடுவார் சத்யராஜ். நானும் பாடுவேன் நடுவர்களே, தெரியுமா உங்களுக்கு? அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்த அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்த. அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்த அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்த. ஆனால் இப்போது இருக்கின்ற மாணவர்கள் பரீட்சையில கணக்கு பாடத்தால தோத்தென்று சொல்லலாமா? மின்னல் வேக கணிதம் என்று இந்த யூடியூப்ல இந்த பேரை கொஞ்சம் கொடுத்து பாருங்க. தாயக்கட்ட கணக்கு தட 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 தடண்டு தடந்து கொண்டுள்ளது. எதிர்பக்கம் என்ன அடுத்த அயல் பக்கம் என்ன என்று அழகாக கூறுது. என்னோடு இந்த சிறுவர்கள் அதிகமாக உரையாடுவார்கள். அந்த சிறுவர்களுக்கு இந்த மின்னல் கணிதத்தினூடாக வருகின்ற அந்த கணித செயற்பாடுகள் தலை தண்ணி. தாயக்கட்ட கணக்கு நம்மளோட பொடியனுக்கு தலை தண்ணீராப்பா. இதை தந்தது எது? என்னுடைய தொலைபேசி. இதனால் தான் நான் கூறுகின்றேன் என்னுடைய தொலைபேசி மாணவர்களுடைய வாழ்க்கையில் கல்வியை வளர்க்கின்றது. குறிப்பாக நடுவர் அவர்களே, 4ஆம் தரத்தில் கற்கின்ற ஒரு மாணவனுடைய பாட அலகை கூறுகின்றேன். சுனாமி என்கின்ற ஒரு பாட அலகு இருக்கின்றது. அடுத்ததாக குறிப்பாக புலமை பரீட்சையிலே வருகின்ற சிகிரியா என்கின்ற பாட அலகு இருக்கின்றது. இந்த சுனாமி என்கின்ற பாடலகை நாம் கூறுகின்ற போது மாணவர்களுக்கு அதனுடைய தரவுகளை கொடுக்கலாம். சுனாமி எப்படி வந்தது என்கின்றதை என்னுடைய மாணவரை கூட்டிக் கொண்டு நாம் வாங்க நடுவர்களே நம்ம போய் சுனாமி எப்படி வந்தண்டு நம்ம 2 பேரும் கடற்கரையில் இந்த மாணவருக்கு சொல்லி காட்டலாமா? இல்ல இந்த வெள்ள மணல் வட்டையிலே நான் உருண்டு பாஞ்சு காட்டலாமா? சொல்லுங்க. இந்த விடயத்தை எனக்கு எது தருகின்றது? இந்த தொலைபேசியினூடாக நான் சுனாமி வீடியோ அடித்தால் அந்த பழைய வீடியோக்குள்ள நான் பார்த்துக் கொள்கின்றேன். மாணவர்களுக்கு கல்வியை பெற்றுக் கொடுக்கின்றேன். இதனால் தான் சொல்கின்றேன் மாணவர்களுடைய கல்வியில் இந்த தொலைபேசி வளர்க்கின்றது. அதே போல சிகிரியா சாதாரணமாக தற்போதைய பஸ் சேவை கட்டணத்தினூடாக நாம் என்னுடைய மாணவர்களை சிகிரியாக்கு அழைத்து செல்வதென்றால் என்னுடைய வீடு வளவையும் வித்து பக்கத்து வீடு வளவையும் வித்தா தான் நான் சிகிரியா போய் வரலாம். அப்படியான பொருளாதார சிக்கலிலே நான் என்ன செய்கின்றேன்? வீட்டில் இருந்து கொண்டு சிகிரியா பற்றிய ஓவியங்களை என்னுடைய மகனுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ காட்டுகின்றேன். அதனால் எனக்கு தகவல் கிடைக்கின்றது. அப்ப எந்த வகையிலே நீங்க கூறுவீர்கள் இந்த தொலைபேசி மாணவர்களின் கல்வியை தளர்கிறது என்று நீங்க எவ்வாறு கூறுவீர்கள்? ஆரம்ப காலங்களிலே சரி இந்த தொலைபேசி இவர்கள் கூறுவது போல அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு 5வது ஆளா போய் நிற்க. கதிரலை பட்டிமன்றத்தின் மற்றுமோ சிறந்த கலைஞன் நான் பரணியை பொறுத்தவரையில் இசைத்துறையிலும் நாடகத்துறையிலும் தனது அதீத பங்கினை வெளிக்காட்டி வாகர பிரதேசத்தின் பட்டி தொட்டி எங்கும் அறியப்பட்ட ஒருவனாக இவன் இருந்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, வாகரை பிரதேசத்திற்கு வெளியேயும் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனது காந்த குரலால் அதிகமான ரசிகர்களை கட்டி போட்ட இவன் இன்று கதிரலை பட்டிமன்றத்தின் அதிரும் மேடைகளின்
குரல் வளம் மிக்க ஒரு பேச்சாளனாக மாறியிருக்கிறார். உண்மையில் சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய விடயங்களை தனது தலைப்புக்கேற்ற வகையிலே சாதுரியமாக நகைச்சுவையாக எடுத்து கூறுவதில் பரணி ஒரு தனித்துவமான பங்கினை வகிக்கின்றான். உண்மையில் இந்த கதிரலை பட்டிமன்றம் எதிர்காலத்தில் பாரிய வெற்றி நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பு நிச்சயம் உருவாகும் என்ற நம்பிக்கை இவ்வாறான கலைஞர்கள் மூலமாகவே எமக்கு கிடைக்கிறது. கன்னி மேடையிலே அதீத ஆற்றல்களால் எல்லோரையும் வசீகரித்துக் கொண்ட இவன் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஓர் வெளிவாரி பட்டதாரியாகவும் ஆடை வடிவமைப்பு தொழில்துறையில் தனது தொழிலாக செய்து கொண்டு வருவதாகவும் இவன் காணப்படுகின்றான். பரணிதரனின் இந்த கதிரலை பட்டிமன்ற பயணம் சிறப்புற வெற்றி பெற தொடர்ந்தும் தீவிர வலையொலி தன்னாலான முழு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதோடு பரணிதரன் அவர்களுக்கு எமது வலையொலி சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் ஒரு காலை சந்திப்பு. ஒரு வணக்கம். நன்றி.